இவனுக்கு என்ன பண்ணிருக்கானுங்கன்னா கேஜிஎஃப் பெரியம்மா லெவல்ல ஒரு கன் எடுத்துட்டு போய் கோழி சுட்டுருக்கானுங்க. ஆனா கோழி தான் ஜெயிச்சு. இவனுக்கு ஜெயிக்கல. வாங்க என்ன கதைன்னு பார்ப்போம். சரியா 1932 வேர்ல்ட் வார் 1க்கு அப்புறம் ஆஸ்திரேலியால ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருதுங்க. அது என்னன்னா ஈமு கோழி. நம்ம இந்த பொள்ளாச்சிக்காரங்களா ஏமாந்தமே அதே ஈமு கோழி தான். இந்த ஈமு கோழிகள் வந்து என்னன்னா மைக்ரேட் ஆகுது. எப்படி மைக்ரேட் ஆகுது அப்படின்னா கூட்டம் கூட்டமா, சும்மா சாதாரண கூட்டம் இல்லைங்க, 20,000 கோழி ஒரு கூட்டம். இந்த மைக்ரேட் ஆகிற கோழிகள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மைக்ரேட் ஆகிற கோழிகள் வந்து பார்த்துட்டீங்கன்னா அங்க இருக்கிற கோதுமை நிலங்களை எல்லாம் வந்து என்னன்னா அப்படி சூறையாடி சாப்பிட்டு போகுதுங்க. இது வந்து அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து என்ன மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இதனால அந்த விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட சொல்லி எங்களுக்கு எப்படியாவது இந்த ஈமு கோழிகளை விரட்டித்தாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கு அந்த வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட 3 சோல்ஜர்ஸ் அனுப்புது. 2 சோல்ஜர்ஸ் ஒரு கமாண்டர்னு சொல்லி. அதுவும் சும்மா இல்லைங்க, லீவிஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கேஜிஎஃப் படத்துல பெரியம்மான்னு ஒரு கன் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கன்னோட இந்த 3 ஆர்மி ஆபீசரை ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் அனுப்புதுங்க. இவங்களும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய ட்ரக்ல அந்த கன்னை எல்லாம் தூக்கிட்டு வந்து நிக்க வச்சு கடன்னு சொல்றாங்க. அந்த ஈமு கோழி எவ்வளவு விவரம் அப்படின்னா 20,000 ஒட்டுக்கா ஓடாம எல்லாமே ஒவ்வொரு திசையை நோக்கி ஷேட்டர் ஆகி ஓடிடுச்சு. கிட்டத்தட்ட 20,000 கோழியில ஒரு 200-300 கோழி கூட அவங்களால சுட முடியல. இதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து என்னன்னா ஃபெட்டப் ஆகி ப்ரெஸ் எல்லாம் போட்டு அதை கவர்மெண்ட்டை கலாய்ச்சனால இந்த கான்செப்டே விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னொரு புது கான்செப்டை கொண்டு வந்து அந்த ஈமு கோழியை அவங்களால அழிக்க முடிஞ்சுச்சு. அது என்ன தெரியுமா? பவுண்டி ஹண்டர்ஸ். என்ன நடந்தாலும் சரி இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. அதாவது வந்து என்ன, யாராவது இந்த ஈமு கோழி பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க இனாமா இது தரோம், உங்களுக்கு நாங்க பரிசு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவுண்டி ஹண்டர் சிஸ்டம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஈமு கோழியை கவர்மெண்ட்னால அழிக்க முடிஞ்சுச்சு. இது ஒரு வரலாற்றிலேயே வந்து என்னன்னா ஒரு பயங்கரமான பல்பு வாங்கின சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல வந்து பரவலா இருக்கு. நீங்க நம்பலன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. இது 100% உண்மையான ஸ்டோரி. சூப்பரா இருக்கும் படிக்க. அப்ப என்னமோ முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க, சத்தியம் வாங்கினே.